நான் உனதான் பார்த்தேன் பார்க்கல என்ன அர்த்தம் இந்த கை என்ன பண்ணி நேர் பண்ணி மீன் மட்டும் வந்தியா வீட்டு பண்ணிடு நீ கேள்வி கேட்கக்கூடாது என்ன நேரத்துல போட்டா இடத்துல போகணும்னு கேட்கக்கூடாது அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது கேட்க மாதிரி கடமை உண்டு எங்க கேக்குது நமக்கு ஓட்டு ஐயா ஓட்டு போடணும்டா இல்ல 2 ஓட்டு போற ஆளு ஒரு யாரு கேட்டா இந்த பக்கத்துல அவங்க அப்பா மட்டும் 2 ஓட்டு போடுவாரு அவர் ஏன் போடுவாருன்னா அவர் டிஎம்கே தான் போடுவாரு ஏன் போடுவாருன்னா அவர் கைக்கு வந்து அந்த மை தெரியாது அவ்வளவு கருப்பா இருப்பாரு அவருக்கு ஆனா பணம் செலவு பண்ணிட்டு போய் டிஎம்கே ஓட்டு போடுவாரு ஊர்ல போய் அவங்க அப்பா எல்லாரும் போடுவாங்களே இங்க முடிச்சு அப்படியே போயிடுவாங்களே முடிச்சு அப்படியே போயிடுவாரு கல்லே போட்டு போயிடுவாரு கூட போடுறாங்களா தொண்டு போடனா ரெண்டுத்தையும் ஒண்ணா விட சொல்றீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸே தெரிய மாட்டேங்குது முதல்ல உங்களுக்கு ப்ராசஸ் தெரிய மாட்டேங்குது நான் கிளீன் வச்சுக்கணும் கீழே இல்ல இப்ப அது ஒரு ஷார்ட்ஸ் எடுப்போம்ல நான் உங்களுக்காக 2 மீன் கிளீன் பண்ணிக்க முடியல ஒண்ணுனா நான் 2 மீன் அதிகமா க்ளீன் பண்ணி வைக்கலாம் ரெண்டே மீன் தான் நான் இப்பயும் போடுறாங்க இங்க ஒரு ரோட் விட்டு அப்படியே கையில ஒரு மாலை வச்சிட்டு அதெல்லாம் இப்போ ஆதார் கார்டு இருக்கு நீங்க போட முடியாதுன்னு சொல்லுவீங்க அதெல்லாம் போய் போட்டு தானே வராரு இருக்கு ஆதார் கார்டில் மாட்டிக்கிங்க நீங்க உள்ள போனா முதல்ல மாரி நீ கேட்குறீங்க போட்டு உனக்கு பாண்டிச்சேரியில தானே ஆடுவாங்க இதெல்லாம் போட்டுட்டு போய் போடுறவங்க நான் அந்த காலம் போடுறாங்க கவர்மெண்ட் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ தனியார் வேலையெல்லாம் பார்த்து ஆமாம்மா கவர்மெண்ட் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எவ்வளோ இருக்குமா நல்ல ஓட்டு போடக்கூடாதுன்றனால ஒன்றும் இல்லை ஒரு 10,000 லோன் வாங்க முடியாது நீ போய் எங்கேயும் மாட்டிக்குவேன் எவ்வளோ வாங்கினேன் எங்கெங்க வாங்கிக்கிறேன் வாங்கினேன் எங்கெங்க வாங்கிக்கிறேன் எல்லாமே மாட்டிக்குவேன் நீ சூப்பராக இருக்குமா அண்ணா தலை வெட்டுறதுக்கு மொத்தம் சேர்த்து 500 ரூபா ஆகுது 450 ரூபா கொடுங்க நம்ம தலைக்கு நீங்கள் 30,000 ரூபா கொடுக்கலாம் ஏன் சரிங்களா இந்தாங்க இந்தாங்க சாப்பிட்டு வந்து நாளைக்கு சொல்லுங்க அண்ணா ஆபீசரா எல்லாருக்கும் ஒரு மாதிரி வெட்டுறதுனால நமக்கு ஒரு மாதிரி தான் வெட்டுவோம் ஏன்னா அந்த வயிறு இருந்தால் ஒரு ரூபாய்க்கு பிரச்சனை கிடையாது இப்போ நம்ம எடுத்த உடனே இதுக்கெல்லாம் க்ளீன் பண்ண வேண்டியது ஏன்னா வீட்டில் போயிட்டு நம்ம தான் க்ளீன் பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் அந்த வயிறுக்குள்ள கை விட்டு இப்போ பக்காவாக இருக்கு அப்படியே கழுவிட்டு போயிடுவோம் தான் ரொம்ப சின்னதாக போடலாம் இல்லை வேண்டாம் இதான் மீட்டிங் சைஸு இதுக்கு மேலே நைஸாக போடுவோம் வயிறு மட்டும் போடுவீங்க ஆமாம் வருங்களா இதெல்லாம் குழம்புக்கு ஒத்துக்கடே இவரே இவர்ண்ணா எவ்வளோண்ணா வாங்குது இது
மீன்லாம் சூப்பரா இருக்குது. மீன்லாம் உடையல, மீன்லாம் ஒண்ணும் இல்லை, மீன் பக்காவா இருக்குது. மீன் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. தூக்குறதுக்கு எடுக்க புரியுது கஷ்டம். அது எத்தனை கிலோ இருக்குது? அதிகமாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் வரணுமாப்பா? வர அவ்வளோதான். இதான் பாய்தான் மேலே இருக்கு. இந்த பக்கம் தூக்கலாம் மீனை. தலை மட்டும் தான் இருக்கா? புரியல. எல்லாமே அவர் தான் ஆடுவாரு. எலும்பு வந்து முள்ளுல இருந்து வால்ல இருந்து எல்லாமே அவர் தான். எல்லாமே அவர் தான் ஆடுவாரு. எனக்கு பரவாயில்ல பிளேட் பண்ணணும், இங்கே பண்ணணும். தலையை வர முடியாது. போடலாம். 500 எத்தனை போனாலும் அந்த மீன் 500 நான் கொடுத்தேன் அந்த பையனுக்கு. ஏன் அந்த இதுக்கா அவருக்கு தான் தெரியல மீன். பிசி வீட்டுக்கு நான் உனக்கு காசு கொடுத்துறாரா? எங்கேயா என்ன பண்ண வரலையா? அவரு அதான் சோப் பண்ணி கொடுத்த பிறகு கொடுக்க சொன்னாரு. அம்மா இங்கே கொடுக்குறது இன்ட்ரெஸ்ட் தான். அந்த ஆளுங்க கொடுக்குறது இன்ட்ரெஸ்டே இல்லை. அது என்ன இனமா தெரியல. அவங்க கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம நம்ப முடியாது. அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. அது அவர் வந்து அவர் தெரியும் கம்பல்சரி. ஏது அவருக்கு வந்து நியூஸ் சொல்லுவாங்க. காசு கொடுக்கலன்னா போட்டுருவாரு மொத்தமா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முள்ளு வேண்டாம், முள்ளு வேண்டாம்ல. சரி தலையை மட்டும் வெட்டி போடுறோம். அதே எல்லாம் தெரிஞ்சு மொத்தமாக வெட்டி வாங்கிக்கோங்க. இதுண்ணா சூப்பராக இருக்குண்ணா. நீங்கள் என்ன பண்ணணும்னா இது வரதுக்கு முன்னாடி சொல்லிடுங்க எவ்வளோ மீன் மட்டும் வேணுது. ஒரே ஒரு நாள் அதில் போட்டு பாருங்க. இது அவாய்ட் பண்ணிவிடுங்க. பக்காவாக இருப்பான். இது வந்து விலை அதிகம், அது விலை கம்மி. மேக்ஸிமம் ஒரு கிலோ ஒரு 50 ரூபா சொல்லுங்களா? எப்படி ஒரு 50 ரூபா சொல்லுங்களா? அதா அதே நீ வந்து இல்லை பீஸ் வந்து உடையாது. அது உடையாது. உடையிறது தான் மெயின் நமக்கு. அது 25 பீஸ் 25 பீஸ் இருக்குது. அவ்வளோதான் லாஸ்ட் ஃபைனல். அண்ணா தூக்குண்ணா.